இதில் வந்து நம்ம ஏசி இன்வெர்ட்டர் சாம்சங் ஏசி இன்வெர்ட்டருடைய மதர்போர்டை வந்து பார்க்க போகிறோம். அதோடைய ஃபால்ட் ஃபைண்டிங்கு ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக ஐடென்டிஃபிகேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏசியோட இது யூஸ் பண்ணியிருக்காங்க, கிரவுண்டு ஃபேஸ் நியூட்ரல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து காயில் மூலிமா வந்து சப்ளை வரும். ரிலேயோட கண்ட்ரோல் மூலிமா தான் வந்து இது வந்து டயோடு வந்து இது வந்து ஆன் ஆகும், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஆன் ஆகும். பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லேருந்து ஐபிஎம் மாடலுக்கு போகும். ஐபிஎம் மாடல் தான் வந்து இதில் வந்து அதிகபட்ச சப்ளை கொடுக்க கரண்ட் ஜென்ரேட் பண்ணுறது, கம்ப்ரஸருக்கு ஜென்ரேட் பண்ணுறது ஐபிஎம்மோட ரோலு. வித் த ஹெல்ப் ஆஃப் எதுனா வித் த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலருடைய பின்ஸ் வந்து இதில் வரும். ஸோ இது மூலிமா ஹை சுவிட்சிங் லோ சுவிட்சிங் ஆகும். சிக்ஸ் லைன்ஸ் இருக்கும். அதில் வந்து 3 லைன்ஸ் வந்து ஹை சுவிட்சிங், 3 லைன்ஸ் வந்து லோ சுவிட்சிங் இருக்கும். சரிங்களா? இந்த பகுதி பார்த்திங்கன்னா இதில் வந்து இதோடைய பவர் மாடல் இது. இந்த பவர் மாடலில் வந்து ஸ்டாண்ட் பை மாடல் வரும். ஸ்டாண்ட் பை மாடல் மூலிமா நமக்கு 12 வோல்ட் 5 வோல்ட் வரும். இந்த டபுள் டயோட் வழியாக தான் நமக்கு வந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கு 5 வோல்ட் வரும். அதுக்கு அடுத்தது 12 வோல்ட் வந்து ரிலேவை ஆன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கடுத்து இங்கே ஒரு சின்ன ஐசி இருக்குது. இது வந்து ஆஃப் ஆம்ப் ஐசி. இதில் வந்து 4 சைஸில் வந்து 2 வோல்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதாவது ப்ளஸ் மைனஸ் 2 இன்புட் கொடுத்து ஒரு காமன் அவுட்புட் எடுக்கிறது வந்து இந்த ஆப்டோ 4 ஆப்டோ கப்ளரோட இணைச்சி 4 அவுட்புட்டாக வெளியே வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம அவுட்டோர் யூனிட்டோடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் லைனு. இந்த கம்யூனிகேஷன் லைன் வந்து காமனாக இருக்கும். கம்யூனிகேஷன் லைன் வந்து இன்டோருக்கும் அவுட்டோருக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லைன்ஸ் இது. சரிங்களா? ரைட். இது வந்து கம்ப்ளீட்டாக அவுட்டோர் போர்டு. நம்ம கிளாஸில் வந்து கம்ப்ளீட்டாக லைவ் ப்ராக்டிக்கலாக எப்படி செக் பண்ணுறது எல்லாமே சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.